நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவதற்கான ரகசியம் எதையும் விரும்பாமல் இருப்பதுதான் என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? இது ஒரு முரண்பாடாகத் தோன்றலாம். ஆனால் இதுதான் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக பேரரசர்கள், வீரர்கள் மற்றும் தலைவர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மன இயக்க முறைமையின் அடித்தளம். சமூகம் ஆண்களுக்குச் சொல்லும் மிகப்பெரிய பொய்யை இந்த வீடியோவில் நாம் உடைக்கப் போகிறோம். உங்கள் இலக்குகளை அடைவதன் மூலம் மகிழ்ச்சி வருகிறது என்பதுதான் அந்தப் பொய். அது ஒரு பொறி. அது ஒரு முடிவில்லாத ஓட்டம். நீங்கள் தொடர்ந்து அடுத்த விஷயத்தை துரத்துகிறீர்கள், ஆனால் உண்மையான மனநிறைவு ஒருபோதும் கிடைப்பதில்லை. ஏன்? ஏனென்றால் நீங்கள் தவறான விளையாட்டை விளையாடுகிறீர்கள். வெளி உலகை மாற்றுவதற்கு பதிலாக உங்கள் உள் உலகை எப்படி மாஸ்டர் செய்வது என்பதை நாங்கள் ஆராய்வோம். வாழ்க்கை உங்கள் மீது எதை எறிந்தாலும் உங்களை அசைக்க முடியாதவராக மாற்றும் ஒரு ரகசியம் இது. இது வெகு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்ட அறிவு. நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்கத் தயாரா? தொடங்குவதற்கு முன் கருத்துக்களில் எழுதுங்கள். தற்போது உங்களுக்கு மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன? நவீன ஆண் ஒரு கண்ணுக்குத் தெரியாத போர்க்களத்தில் வாழ்கிறான். அது எதிர்பார்ப்புகளாலான ஒரு போர்க்களம். சமூகத்தின் எதிர்பார்ப்புகள், உங்கள் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் மற்றும் மிக மோசமாக உங்கள் மீதான உங்கள் சொந்த எதிர்பார்ப்புகள். வெற்றி பெற வேண்டும் என்ற அழுத்தம், சமூக ஊடகங்களில் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடும் பொறி, எப்போதும் போதுமானதாக இல்லை என்ற உணர்வு. இது ஒரு மனச்சிறை. இந்த டிஜிட்டல் யுகம் இந்தச் சிறையை இன்னும் இறுக்கமாக்கியுள்ளது. ஒவ்வொரு நொடியும் வரும் அறிவிப்புகள், உடனடி திருப்திக்கான கோரிக்கை மற்றும் எதையாவது இழந்து விடுவோமோ என்ற பயம், FOMO ஆகியவை உங்கள் மன அமைதியை தொடர்ந்து அரித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு இலக்கை அடைகிறீர்கள், ஆனால் கொண்டாட்டத்திற்கு நேரமில்லை. ஏனென்றால் அடுத்த இலக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. திருப்தி என்பது ஒரு நொடியில் மறைந்துவிடும் ஒன்றாக இருக்கிறது. இது உங்கள் முயற்சியின் தோல்வி அல்ல, இது உங்கள் மூலோபாயத்தின் தோல்வி. ஸ்டோயிசிசம் என்பது இந்த சத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி. இது உணர்ச்சியற்றவராக மாறுவதைப் பற்றியது அல்ல, மாறாக உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலிருந்து உங்கள் உணர்ச்சி ரீதியான பிணைப்பை துண்டிப்பதைப் பற்றியது. இது பலவீனமானவர்களுக்கான தத்துவம் அல்ல, இது மனரீதியாக வலிமையானவர்கள், தங்கள் சொந்த மனதின் கிரியார்கி ஆக விரும்புபவர்களுக்கானது. உங்கள் உள்கோட்டையை எவ்வாறு கட்டுவது என்பதை கற்றுக்கொள்வதற்கான நேரம் இது. முடிவுகளின் கொடுங்கோன்மை. இதுதான் பெரும்பாலான ஆண்கள் சிக்கிக்கொள்ளும் முதல் பொறி. அவர்கள் தங்கள் முழு கவனத்தையும் முழு ஆற்றலையும் முழு உணர்ச்சி பூர்வமான முதலீட்டையும் தங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தின் மீது வைக்கிறார்கள். அதுதான் முடிவு. எனக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்குமா? அவள் என் காதலை ஏற்றுக்கொள்வாளா? இந்த வணிகம் வெற்றி பெறுமா? இந்தக் கேள்விகள் உங்கள் மனதை ஆக்கிரமித்து உங்களை கவலை மற்றும் பயத்தின் பிணை கைதியாக வைத்திருக்கின்றன. நீங்கள் ஒரு விளைவை எவ்வளவு அதிகமாக விரும்புகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அதன் மீது உங்களுக்கு குறைவான கட்டுப்பாடு இருக்கிறது என்ற உணர்வு உங்களை பலவீனமாக்குகிறது. இது என்ன ஆனால் என்ற தங்கக்கூண்டு. நீங்கள் அதில் பாதுகாப்பாக உணரலாம், ஆனால் நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது. ஒரு கப்பலின் கேப்டனைப் போல சிந்தியுங்கள். அவரால் தனது பாய்மரங்களை மிகச் சரியாக அமைக்க முடியும், திசைக்காட்டியை கவனமாக கையாள முடியும், தனது குழுவினரை திறமையாக வழிநடத்த முடியும். ஆனால் அவரால் காற்றை கட்டுப்படுத்த முடியாது. ஒருபோதும் முடியாது. ஒரு பலவீனமான மனிதன் காற்றுக்காக கடவுளை நிந்திக்கிறான். ஒரு ஸ்டோயிக் மாஸ்டர் தனது பாய்மரங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகிறான். அவன் தனது செயல்களின் தரத்தில் திருப்தி காண்கிறான், விளைவுகளின் கருணையில் அல்ல. இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான மனமாற்றம். உங்கள் கவனம் செயலில் இருக்க வேண்டும், பழத்தில் அல்ல. கட்டுப்பாட்டின் இருமை. இது ஸ்டோயிக் தத்துவத்தின் மையப்புள்ளி. இதை புரிந்து கொள்வது சாதாரண மனிதர்களிடமிருந்து மாஸ்டர்களை பிரிக்கும் கோடு. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை. அவ்வளவுதான். இது மிகவும் எளிமையானதாகத் தோன்றலாம், ஆனால் 99% மனித துன்பங்கள் இந்த இரண்டையும் குழப்புவதால் ஏற்படுகின்றன. உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது? உங்கள் எண்ணங்கள், உங்கள் தீர்ப்புகள், உங்கள் செயல்கள், உங்கள் விருப்பங்கள், உங்கள் மனோபாவம், சுருக்கமாக உங்கள் உள் உலகம். உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இல்லை?
மற்றவர்களின் கருத்துக்கள், உங்கள் புகழ், உங்கள் உடல்நலம், உங்கள் செல்வம், வானிலை, உலகில் உள்ள மற்ற அனைத்தும். உங்கள் உண்மையான ராஜ்யம் உங்கள் மண்டைக்குள் மட்டுமே உள்ளது. மற்ற அனைத்தும் வெளிநாட்டு பிரதேசங்கள். ஒரு பதவி உயர்வுக்காக நீங்கள் கடினமாக உழைக்கலாம், அது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் பதவி உயர்வு கிடைப்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு மோசமான முதலாளி, நிறுவனத்தின் பொருளாதாரம் அல்லது வேறு ஒரு தகுதியான நபர் போன்ற 1000 காரணிகள் இருக்கலாம். சராசரி மனிதன் தனக்கு பதவி உயர்வு கிடைக்காத போது கோபமடைகிறான், விரக்தியடைகிறான். ஸ்டோயிக் மனிதன், நான் என்னால் முடிந்த சிறந்ததைச் செய்தேன் என்று கூறிவிட்டு அடுத்த சவாலுக்குச் செல்கிறான். இந்த எளிய வேறுபாடுதான் உங்களை உணர்ச்சிபூர்வமான கொந்தளிப்பிலிருந்து விடுவிக்கும் சாவி. பிரீமெடிடாஷியோ மலோரம், எதிர்மறையான காட்சிப்படுத்தலின் சக்தி. இது அவநம்பிக்கை அல்ல, இது ஒரு மூலோபாயத் தயாரிப்பு. இது மனரீதியான கவசத்தை முன்கூட்டியே அணிந்து கொள்வது. பெரும்பாலான மக்கள் மோசமான சூழ்நிலைகளைப் பற்றி சிந்திக்க பயப்படுகிறார்கள். அவர்கள் நேர்மறையாக சிந்திக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் யதார்த்தத்திலிருந்து தப்பி ஓடுகிறார்கள். ஒரு ஸ்டோயிக் வீரன் வேண்டுமென்றே இருளை எதிர்கொள்கிறான். ஒரு முக்கியமான விளக்கக்காட்சிக்கு முன் அது பயங்கரமாக தவறாகப் போவதை கற்பனை செய்து பாருங்கள். புரொஜெக்டர் வேலை செய்யவில்லை. நீங்கள் உங்கள் வார்த்தைகளை மறந்துவிடுகிறீர்கள். பார்வையாளர்கள் விரோதமாக இருக்கிறார்கள். இந்த மனப்பயிற்சியைச் செய்வதன் மூலம் 2 விஷயங்கள் நடக்கின்றன. முதலாவதாக, அந்த நிகழ்வின் அதிர்ச்சி சக்தியை நீங்கள் அகற்றுகிறீர்கள். அது நடந்தால் நீங்கள் ஏற்கனவே அதை எதிர்பார்த்திருப்பீர்கள். இரண்டாவதாக, நீங்கள் அதற்கான திட்டங்களை தீட்ட முடியும். புரொஜெக்டர் வேலை செய்யாவிட்டால் நான் கையடக்க குறிப்புகளை பயன்படுத்துவேன். நான் என் வார்த்தைகளை மறந்தால் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு மீண்டும் தொடங்குவேன். இது பயத்தை பகுத்தறிவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது. இது எதிர்மறையை ஈர்ப்பது அல்ல. இது உங்கள் உணர்ச்சிபூர்வமான பின்னடைவுக்கான ஒரு மனப்பயிற்சி, ஒரு போர் விளையாட்டு. நீங்கள் மோசமானதை எதிர்கொண்டு நான் இதைச் சமாளிப்பேன் என்று முடிவு செய்யும்போது பயம் அதன் பிடியை இழக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் எல்லா விளைவுகளுக்கும் தயாராக இருக்கிறீர்கள். அலட்சியத்தின் கலை, முக்கியமில்லாத விஷயங்கள். இது பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. ஸ்டோய்சிசம் உங்களை எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மரக்கட்டை போல மாற்றச் சொல்லவில்லை. மாறாக, எது உண்மையாக முக்கியமானது என்பதை வேறுபடுத்தி பார்க்கச் சொல்கிறது. ஸ்டோயிக்குகள் விருப்பமான அலட்சியங்கள் மற்றும் விருப்பமில்லாத அலட்சியங்கள் என்று 2 பற்றி பேசினார்கள். செல்வம், ஆரோக்கியம், புகழ் போன்றவை விருப்பமானவை. வறுமை, நோய், அவமானம் போன்றவை விருப்பமில்லாதவை. ஆனால் முக்கிய விஷயம் இதுதான்: இவை எதுவும் தார்மீக ரீதியாக நல்லவை அல்லது கெட்டவை அல்ல. அவை உங்கள் குணத்தை வரையறுக்கவில்லை. உங்கள் குணம் மட்டுமே நல்லது அல்லது கெட்டது. செல்வம் இருப்பது வறுமையை விட விரும்பத்தக்கது. ஆனால் உங்கள் நேர்மையை இழந்து செல்வத்தை துரத்துவது கெட்டது. உங்கள் செல்வத்தை இழந்தால் அது உங்கள் குணத்தை குறைக்காது. நீங்கள் அதற்கு எப்படி பிரதிக்கிரியை என்பதுதான் முக்கியம். சராசரி மனிதனின் சுய மதிப்பு மற்றவர்களின் கண்களில் ஒரு பிரதிபலிப்பு. ஒரு ஸ்டோயிக் மனிதனின் சுய மதிப்பு அவனது சொந்த குணத்தின் நெருப்பில் வார்க்கப்படுகிறது. மற்றவர்களின் கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் கிடைக்கும் லைக்குகள், உங்கள் சமூக அந்தஸ்து, இவை அனைத்தும் அலட்சியங்கள். அவை உங்கள் உள்கோட்டைக்கு வெளியே இருக்கும் சத்தம். அந்தச் சத்தத்திலிருந்து உங்களை துண்டித்துக் கொள்வதுதான் உண்மையான சுதந்திரம். அமோர் ஃபாத்தி, உங்கள் விதியை நேசித்தல். இதுதான் இறுதித் தாக்குதல் உத்தி. இது ஸ்டோயிக் பயிற்சியின் உச்சம். நடப்பதை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தது போல அரவணைத்துக் கொள்வது. வாழ்க்கை என்பது நீங்கள் படிக்கும் ஒரு கதை அல்ல. இது நீங்கள் விதியுடன் இணைந்து எழுதும் ஒரு கதை. ஒவ்வொரு தடையும் ஒரு திருப்பம், உங்கள் வலிமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு. உங்கள் தொழில் தோல்வியடைகிறது. பலவீனமான மனிதன் புகார் செய்கிறான். ஸ்டோயிக் கூறுகிறான், நல்லது, இந்த தோல்வி அடுத்த பெரிய வெற்றிக்குத் தேவையானதை எனக்கு கற்றுக் கொடுக்கும். அவன் தடையிலேயே வாய்ப்பைக் காண்கிறான். மார்க்கஸ் அரேலியஸ் சொன்னது போல், நெருப்புக்குத் தடையாக இருப்பது நெருப்புக்கு எரிபொருளாகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும், நல்லது, கெட்டது, அசிங்கமானது, உங்கள் குணத்தை வலுப்படுத்தவும் உங்கள் ஞானத்தை ஆழப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக பார்க்கும்போது உங்களை எதுவும் தோற்கடிக்க முடியாது.
நீங்கள் ஒரு பலியாக இருப்பதை நிறுத்திவிட்டு ஒரு படைப்பாளியாக மாறுகிறீர்கள். நீங்கள் உங்கள் மீது வீசப்படும் கற்களைப் பற்றி புகார் செய்வதில்லை, அவற்றைக் கொண்டு ஒரு கோட்டையைக் கட்டுகிறீர்கள். இது ஒரு செயலற்ற ஏற்றுக்கொள்ளல் அல்ல, இது ஒரு தீவிரமான அரவணைப்பு. இதுதான் உங்களை வெல்ல முடியாதவராக மாற்றும் மனநிலை. உங்கள் விதியுடன் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு அதனுடன் நடனமாடத் தொடங்குங்கள். இன்று நீங்கள் ஒரு பயணத்தைத் தொடங்கியுள்ளீர்கள். எதிர்பார்ப்புகளின் கைதியாக இருந்து உங்கள் உள் உலகின் மாஸ்டராக மாறுவதற்கான பயணம். முடிவுகளின் கொடுங்கோன்மையிலிருந்து விடுபடுவது, கட்டுப்பாட்டின் இருமையை புரிந்து கொள்வது, ப்ரீமெடிடாஷியோ மலோரம் மூலம் உங்களை கவசமாக்குவது, அலட்சியத்தின் கலையை கற்றுக்கொள்வது மற்றும் இறுதியாக அமோர் ஃபாத்தி மூலம் உங்கள் விதியை நேசிப்பது. இந்த 5 படிகளும் உங்கள் மன இயக்க முறைமையை நிரந்தரமாக மாற்றும் சக்தி வாய்ந்தவை. நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான சக்தி என்பது உங்களைச் சுற்றியுள்ள உலகைக் கட்டுப்படுத்துவது அல்ல. அதற்கு நீங்கள் காட்டும் PRTIK ஆனந்தின் மீதான முழுமையான, அசைக்க முடியாத கட்டுப்பாடு. அதுதான் யாரிடமிருந்தும் ஒருபோதும் பறிக்க முடியாத சுதந்திரம். நீங்கள் இப்போது சாவியை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இனி காற்றில் பறக்கும் இலை அல்ல, நீங்கள்தான் புயல். உங்கள் உள்ளமைதி இப்போது உங்கள் பிறப்புரிமை. இந்த அறிவார்ந்த பயணத்தில் 1% இணைந்ததற்கு நன்றி. இந்த அறிவு உங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பழங்குடியினருடன் சேரவும். அடுத்த ஆழமான பகுப்பாய்வை தவறவிடாமல் இருக்க பெல் ஐகானை அழுத்தவும். இறுதியாக ஒரு கேள்வி. இன்று நீங்கள் பயிற்சி செய்யத் தொடங்கும் ஒரு ஸ்டோயிக் கொள்கை என்ன? உங்கள் அர்ப்பணிப்பை கீழே உள்ள கருத்துக்களில் பிரகடனப்படுத்துங்கள்.